ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசும நிவாரண பயனாளிகளின் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் வெளியாகியுள்ள செய்தி. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. இலங்கையில் நடந்த இனப்படுகொலை முக்கிய ஆதாரமாகும் பராக் ஒபாமா. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து வெளியான தகவல். கனடாவில் குடியுரிமை வழங்க புதிய சட்டம், தமிழர்களுக்கு கிடைக்கவிருக்கும் நன்மைகள். அஸ்வசும நிவாரண பயனாளிகளில் 1,25,000 பேர் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை அதிபர் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இந்த நிவாரண திட்டம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் கிராமப்புறங்களில் உள்ள பலர் இதுபோன்று வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த சில வாரங்களில் நிவாரணம் தொடர்பான பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி அடுத்த வாரத்திற்கு பிறகு செயல்படுத்தப்படும் என்றும் மற்றும் நிவாரண பயன் பெற தகுதியான உண்மையான ஏழை மக்கள் தவறியிருந்தால் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நடவடிக்கையின் முதல் சுற்றில் சில பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டில் சமூக பாதுகாப்பு தரவு முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு துறையில் உள்ள சகல பிரிவுகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நாடு இப்போதுதான் எழுந்து நடக்க ஆரம்பித்துள்ளது. நாடென்ற ரீதியில் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் உள்ளது. அதற்கு தொழிற்சங்க அமைப்புகளும் காலத்திற்கு ஏற்ப மாற்றங்களை மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தேசபந்து லெசி தேவேந்திரவின் தொழிற்சங்க பணிகளுக்கு 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்திற்காக அனைத்து தொழிற்துறையினரும் கருத்துக்களை பெறவும் கலந்துரையாடவும் எதிர்காலத்திற்கு பொருத்தமான தொழிலாளியை உருவாக்குவதற்கும் ஊழியர் மையம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வங்கித்துறை உள்ளிட்ட நிதி நிறுவனங்களில் அரசாங்கத்தின் பலத்தை வைத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. நாட்டின் நிதித்துறையின் ஸ்திரமின்மையை பேணுவதற்காக 2027 வரை வெளிநாட்டு கடனை செலுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு நிறுவனங்களுக்கு அரசியல் ரீதியாக பணிப்பாளர் சபைகளை நியமிப்பதை தடுக்கும் வகையில் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படவுள்ளது. முறையான திட்டத்தினூடாக நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யாவிட்டால் நாட்டிற்கு எதிர்காலம் இல்லை எனவும் வலியுறுத்தினர். இந்த ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே நேரத்தில் தனியார் துறையிலும் சம்பளத்தை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவரிடம் அதிக நிவாரணங்களை வழங்குவதற்கான பொருளாதார பலம் நம்மிடம் இல்லாவிட்டாலும் அடுத்த வருடம் அரசு ஊழியர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும். இதற்காக அரசு துறையின் அனைத்து துறைகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க குழுவொன்றை நியமிக்க தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர்களுக்கான சுய நிர்ணயமே இலங்கையில் நீடித்து வரும் இனப்பிரச்சினைக்கு முக்கிய தீர்வு என்று அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி பிலி நிக்கல் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அமெரிக்க காங்கிரஸில் ஒரு வரலாற்று தீர்மானத்தை முன்வைத்த பின்னர் ஊடகம் ஒன்றுடன் இடம்பெற்ற நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அமெரிக்க நடவடிக்கையை முன்னெடுப்பதில் இந்த தீர்மானம் முக்கியமான முதல் படி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலைமை தமிழ் சமூகத்தின் துன்புறுத்தல் மற்றும் சுய நிர்ணயத்தின் அவசியத்தை பற்றிய தமது குரலை அமெரிக்காவில் ஒலிக்க செய்வதற்கான மிக முக்கியமான முதல் படியாகவும் இந்த தீர்மானம் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்காவின் 2 பிரதான கட்சிகளை சேர்ந்த மற்ற 7 காங்கிரஸ் உறுப்பினர்களால் அனுசரணை செய்யப்பட்ட இந்த தீர்மானம் ஈழத் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் அவர்களின் சுதந்திரத்திற்கான கோரிக்கையை ஆதரிப்பதன் மூலம் தமிழின படுகொலை உட்பட கடந்த கால வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இதற்காக தமிழர்கள் மத்தியில் சுதந்திரமான வாக்கெடுப்பையும் அது கோருகிறது. இந்த விடயம் தொடர்பாக கனடாவின் 2 கட்சி குழுவுடன் சந்திப்பை நடத்தியதாக குறிப்பிட்ட நிக்கல் அவர்களின் முழு ஆதரவும் தமக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் இனப்படுகொலையை அங்கீகரிப்பதும் ஒரு முக்கிய படியாகும் என்று நிக்கல் கூறியுள்ளார். இதற்கான தரவுகள் ஆதாரங்கள் தெளிவாக உள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா தனது சுயசரிதையில் இலங்கையில் நடக்கும் வெளிப்படையான இனப்படுகொலையில் ஐக்கிய நாடுகளின் ஆதரவு இல்லாததை குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு முக்கியமான முதல் பகுதி என்று தாம் நினைப்பதாக நிக்கல் தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்களுக்கான வாக்கெடுப்பு பற்றி கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நிக்கல் அந்த வாக்கெடுப்பு இலங்கையில் நடக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார். 2023 ஆண்டிற்கான காபோதா உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு 2023 ஆண்டிற்கான காபோதா உயர்தர பரீட்சை 2024 ஆண்டு ஜனவரி 4 ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் செயன்முறை பரீட்சைகள் நடத்தப்பட்ட நிலையில் சாதாரணதர பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சாதாரணதர பரீட்சையும் முடிந்துள்ள நிலையில் காபோதா உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் இன்றைய தினம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கனடாவிற்கு வெளியே பிறந்த கனேடியர்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க அனுமதிக்கும் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடியுரிமை வழங்கப்படும் சட்டத்தை வம்சாவளியின் அடிப்படையில் கனேடிய அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிய குடிமக்களை சேர்க்கும் வகையில் குடிவரவு அமைச்சர் மேட் மில்லரினால் இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய கனேடிய பிரஜைகளின் குழந்தை வெளிநாட்டில் பிறந்தாலும் கனேடிய குடியுரிமை வழங்கப்படும் சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டில் முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமர் ஸ்டீபன் ஹார்பரின் அரசாங்கம் சட்டத்தை மாற்றியமைத்தது. இதனால் வெளிநாட்டில் பிறந்த கனேடிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தை கனடாவில் பிறக்காதவரை அவர்களின் குடியுரிமையை வழங்க முடியாது. இந்த நடைமுறை புதிய சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கனடாவில் வாழும் தமிழர்களுக்கு வெளிநாடுகளில் பிள்ளைகள் பிறந்தாலும் அவர்கள் கனேடிய பிரஜைகளாக கருதப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.